ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பதிவு. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க 2 டேஸாகவே. தேவிகா மணி அவங்க பேர். அவங்க வெற்றிலை கொடி டிப்ஸு பற்றி சொல்ல சொன்னாங்க. அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்களாமா. ஆனால் அது வந்து நல்லாவே வளர மாட்டேங்குது அப்படின்னு இவங்க மட்டும் இல்லை, நிறைய சிஸ்டர் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீடியோ கொடுக்கலான்னு நினச்சிட்டே இருக்கிறது, மற்ற வேலைகள் செய்கிறப்போ அதை எடுக்க முடியல. இன்றைக்கி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளீஸ் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால சரி உடனே வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். ஏன்னா வீட்டில் வந்து செடிகள் வச்சு வளர்க்குறதுக்கு எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே. மணி பிளான்ட் செடியாக இருக்கட்டும், வெற்றிலை கொடி செடியாக இருக்கட்டும், மல்லிகைப்பூ செடி, ரோஸு, இது எல்லாமே எந்த செடிகளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை வச்சு வளர்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் வந்து எப்படி வளர்க்குறேன், இதுக்கு வந்து இது வரைக்கும் இந்த செடிகளுக்கு நான் கடையில் வந்து உரம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. நானே தான் வீட்டில் தயார் பண்ணி இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து உரமாக கொடுக்குறேன். என்னோடய கையை விட பெரிய சைஸ் வெத்தலையெல்லாம் வந்து பெருசாக இந்த வெத்தலை வர காரணம் நான் கொடுக்குற உரங்கள் தான். ஓகே, வாங்க இதை நான் எப்படி பராமரிக்கிறேன், இதுக்கு வந்து என்னென்ன உரமெல்லாம் நான் வீட்டிலே தயார் பண்ணி கொடுக்குறேன், இதை எப்படி உங்கள் வீட்டிலேயே இவ்வளோ ஹெல்த்தியாக வளர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கட்டிங் தான் வெற்றிலை கொடி வச்சு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது படர்ந்து மேலே வரைக்கும், நம்மளுடைய நிலைவாசல் மேலே வரைக்குமே விநாயகர் பெருமான் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே வரைக்குமே வந்து படர்ந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பெரிய பெரிய வெற்றிலையாக இருக்குது. இதிலேருந்து தான் நான் பூஜைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை பறிச்சுக்குவேன். இப்போ இந்த வெற்றிலை செடிக்கெல்லாம் நான் வந்து என்னென்ன உரம் கொடுக்குறேன், இதை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே நான் வீடியோவில் சொல்லிகிட்டே வர்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய வீடியோ அவ்வளோ மனநிறைவாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து அடுத்தடுத்த மோட்டிவாக வந்து என்னை ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொண்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இன்னும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்போதுமே கொடுங்க. இப்போ இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தளதளன்னு மினுமினுன்னு வளர்கிறதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு, ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் சொம்பு வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசுமாட்டு பால், பச்சை பால், நம்ம பால் வாங்குவோம்ல, பாக்கெட் பால் இல்லை, நம்ம வீட்டில எல்லாம் வாங்குவோம் இல்லையா பசுமாட்டு பால், அந்த பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சொம்பு தண்ணியில் அந்த 2 ஸ்பூன் பாலை கலந்துருங்க. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த பாட்டில் நல்லா ஊற்றிட்டு வாரத்துக்கு 2 டைம் மட்டும் எல்லா செடிகள்லையுமே, அதாவது வெத்தலைக்கு மட்டும் இல்லை, மணி பிளான்ட் செடி, நம்ம வீட்டில் வச்சுருக்க எல்லா செடிகளுக்குமே இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து நல்ல ஒரு க்ரோத்திங்காக இருக்கும், ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்கும். தளன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் செடி மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த செடிகளுக்கு நல்ல ஒரு உயிர் ஊக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வாடாத செடி நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளரும். இதை எப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் கொடுத்தா போதும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா செடிகளுக்குமே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியே விடலாம். ஒரு வாரத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அந்த இது வந்து கெட்டு போகலை அப்படின்னா அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணி. நான் எந்த ஒரு உரமுமே ஃபஸ்ட்டு கொடுக்கலின்னு சொன்னேன் இல்லையா, நான் வீட்டில் தயார் பண்ணுற ஒரே உரம் இது மட்டும்தாங்க. அரிசி களைஞ்ச தண்ணியை எப்போதுமே நான் கீழே ஊற்ற மாட்டேன். அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பக்கெட் வச்சுருப்பேன். அரிசி களைஞ்சது, நம்ம மாவு ஆட்டணும் அப்படின்னா உளுந்தெல்லாம் கழுவோம்ல, அந்த தண்ணி, அதெல்லாமே வந்து ஒரு நாள் கூட கொஞ்சம் கூட கீழே ஊற்ற மாட்டேன். ஊற்றி வச்சுருவேன். ஒரு 3 நாள் கழித்து கூட மறுபடியும் தண்ணி ஊற்றி கலந்து எல்லா செடிகளுக்குமே கொடுத்துருவேன். இப்போ கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி வந்து அளவாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா செடிகளுக்குமே அந்த அரிசி கலந்த தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. இப்போ இங்கே வச்சுருக்க செடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெத்தலை செடி. ரொம்ப குட்டி பேக்கில் தான் வச்சுருப்பேன். துளியூண்டாக தான் இருந்தது.
ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக கிளை விட்டு நல்ல தளன்னு தளைஞ்சு வந்திருக்குது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோவில் காட்டியிருப்பேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஒரு துளி தான் இருந்தது. என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் அது எப்படி அந்தளவுக்கு க்ரோத்திங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா தினமுமே நான் காலையில் கோலம் போடையில் அந்த செடியை கண்டிப்பாக நான் காட்டிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே காலையில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லா செடிகளையுமே லைட்டாக அப்படியே நனைச்சி விட்ருங்க. செடிகளுக்கு தினமுமே தண்ணி ஊற்றாமல் அது கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. தினமும் ஊற்றினோம் அப்படின்னா அந்த செடிகளில் வந்து வேர்பூச்சி விழுக ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். சீக்கிரம் வந்து அந்த செடிகள் வாடின உடனே அப்படியே கருகி போயிடும். அதனால் தினமும் தண்ணி வந்து மேலே தெளித்தது மாதிரி, அதாவது மலைச்சாரல் மாதிரி தான் விடணுமே தவிர செடிகளுக்கு உள்ள வேருக்குள்ளே தண்ணி விடக்கூடாது. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இன்றைக்கி ஒரு செடிக்கு அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு செடிக்கு ஊற்றுங்க. இப்படியே தொடர்ந்து அப்படியே வந்து ஒவ்வொரு செடியாக மாற்றி ஊற்றிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நிறைய செடிகள் வச்சுருக்கேன், நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இதுதான் நான் கொடுக்குற உரம் இந்த செடிகளுக்கு எல்லாமே. இப்போ இந்த மணி பிளான்ட் செடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ க்ரோத்திங்காக நல்ல தளன்னு அப்படியே தொட்டி ஃபுல்லாக செடியாகவே இருக்கிறதுக்கு காரணம் இதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதை தவிர இதுக்கு நான் தொழு உரம் கூட நான் இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆனால் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் சாக்கில் கட்டி காரில் கொண்டு வந்தேன். ஆனால் இன்னுமே அந்த உரமெல்லாம் கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கிறேன். கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இப்போ இதில் ஒரு கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு குட்டியூண்டு கட்டிங் வச்சு விட்டேன் வெத்தலை. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 இலை விட்டு அப்படியே தளைஞ்சு வருது. மணி பிளான்ட் செடிக்குள்ளே தான் வெத்தலை வச்சு வளர்க்கணும், சாஸ்திர பிரகாரம் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் செடிக்குள்ளேயே வந்து வெத்தலை செடியை வச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெத்தலை செடி வச்சு வளர்க்க ஆரம்பிங்க. வெத்தலை செடி, மணி பிளான்ட் செடி எல்லாமே இதே மாதிரி வச்சு வளருங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா பெண்களுக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். இப்படி நம்ம வச்சு வாடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களும் வச்சு வளர்த்து சந்தோஷப்படட்டும். அதே போல் வெள்ளிக்கிழமையான கொஞ்சம் வெத்தலை செடிக்கு பூவும் வச்சு விடுங்க. ஏன்னா அது லட்சுமி தாயாரின் ஒரு அங்கமாக சொல்லுவாங்க. அதனால் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.